நகராட்சியில வேலைக்கு சேர்ந்திருக்கேம்மா. அதனால இந்த ரேஷன் கார்டுல எல்லாம் ஓட்டிட்டு வாங்கி எத்தனை பேருக்கு நான் கணக்கெடுக்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, உங்களுக்கு நம்பருக்கு அனதாசன் வந்திருக்கேன்னு சொல்றீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. இப்பதான் நேத்து அப்பாயின்மெண்ட். நேத்துதான் அப்பாயின்மெண்டா? ஆமா. சரி, இந்த ஐடி கார்டு எல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் ஒன்னையும் காணா? இப்பதான் அச்சடிக்க கொடுத்துருக்கேன். வருமா? என்னையா புதுசா சொல்ற? சரி அதெல்லாம் விடு. இந்த பெரிய பெரிய பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேக் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் வருவாங்க. நீ வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாமே கைக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் வந்துருச்சுமா. இதுல போடுற போட்டுல நீங்க ஓடிபி அனுப்புனா போது. ஒரு போனை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கார்ட்ட பேசலாம், ஊருல இருக்கிறவங்களோட பேசலாம். நீ என்ன மாநகராட்சி வந்து போட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசலாம், இதே பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா உங்களுக்கு அளவெல்லாம் பேசணுமா? உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு மட்டும் சொல்லுங்க, நான் வாதுக்கு போறேன். வேற என்ன செய்ய போறேன்? அப்படியா? அது மட்டும் தான் வேணுமா? சரி சரி சரி. நானே எங்க வீட்டுக்காரங்க பையன் 3 பேர் இருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு ஓடிபி வந்துக்கு பாருங்க. ஆமா, நம்பர் சொல்லுங்க. சரிங்க. 1 2 3 4 5. சொல்லிட்டேங்க. அவ்வளவுதான். உங்க வீட்டுல எத்தனை இருக்கீங்க? நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர் விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க. ஏங்க என்ன ஏதோ ஓடிபி நம்பர் வருதுன்னு சொன்னாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, 1 லட்சம் ரூபாயா? அரே, 1 லட்சம் ரூபாயை போட்டு தட்டுருக்காங்களே. இவன் ஓடிபி போட்டிருக்கான், மாநகராட்சி வந்திருக்கேன்னு சொன்னா. ஐயோ, என் வீட்டுக்காரங்க தெரிஞ்சா போச்சு. இன்னைக்கு வந்து தூளச்சு. அவர் வந்தாரு, இன்னைக்கு கொண்டு போட்டுருவாரு. இந்த மாதிரி எவனாச்சும் வருவான். ஆனா உள்ளதான் சொன்னாரு, இவன் மாநகராட்சி வந்து வந்திருக்கேன்னு சொன்னானே. அட பாவி, இப்படி எல்லாம் கூட வேணா தகுதி பண்ணுவீங்க. ஏன்டா என் குடும்பத்தை